ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்பு. இது வந்து தேங்காய், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டு தேங்காய் இதெல்லாம் துருகி வறுத்துருக்கேன் பாருங்கள். பருப்பு பாயாசத்துக்கு இது பருப்பு பாயாசம், சிறுபருப்பு பாயாசம். தேங்காய் போட்டு இதில் எடுத்து போடலாம் பாருங்க. வறுத்த தேங்காய் திருவல், முந்திரி, பிஸ்தாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலர் விடலாம் பாயாசத்தில். பருப்பு பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வேணால் நீங்கள் பால் தனியாக காய்ச்சி இதில் சாப்பிடும் போது தனியாக கிண்ணியில் ஊற்றி சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். வெல்லம் போட்டிருக்கேன். பாருங்க பால் ஊற்ற போகிறேன். இப்போ பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நல்ல ருசியான பருப்பு பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.